முத்துசெல்வம் மதுரமன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம். சரியாக இரவு 10 மணிக்கு இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி காற்று சுழற்சி இலங்கையுடைய தென்னிலங்கை முதல் குமரிக்கடல் வரை நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று பல்வேறு தமிழக மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாயிருக்கிறது. முக்கியமாக திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மிக கனமழை வரையிலும் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்தது. அதே போன்று புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களிலும், மதுரை மாவட்டங்களிலும், திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், இன்று திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்திருக்கணும். தேனி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலும் இன்றைக்கு நல்ல மழை பதிவாயிருக்கணும். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதியிலும் மழை பதிவாயிருக்கணும். தற்போது இந்த மணி நேரத்தில் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டைம்ல குறிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு மலைமேகம் குமரிக்கடல் பகுதியில் குறிப்பாக காயல்பட்டினம் முதல் குலசேகரப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளில் அந்த பறந்து விரிந்த மலைமேகம் என்பது உருவாகி இருக்கிறது. முதலில் இலங்கையுடைய அனுராதபுரம் பகுதிகளில் தீவிரமாக தொடங்கிய அந்த மழைப்பொழிவு அங்கு செயலிழந்து அதனுடைய தொடர்ச்சியாக எப்போதுமே நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல அதிகப்படியான சென்டிமீட்டர் வரக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு தெற்கே திருச்செந்தூர், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், ஆறுமுகநேரி, ஏரல், அதற்கும் தெற்கே வந்தோம்னா திசையான் விலை பகுதியிலே சுற்றுவட்டார பகுதி, அதே மாதிரி மணப்பாடு சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது. நாளைக்கு குறிப்பாக இந்த இடத்துல ஒரு 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெக்கார்டு வந்திருக்கும். இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இரவில் விட்டு 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 பலத்த மழை என்பது நீடித்து கொண்டே இருக்கும். நம்ம இந்த சுழற்சியை பொறுத்தவரையில காலை எதிர்பார்க்கப்பட்டதற்கும் தற்போதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இன்று காலை எதிர்பார்க்கப்பட்ட வேகத்தை விட சற்று வேகம் குறைந்தே நகர்ந்தது. அதனாலதான் மாலையில் தொடங்க வேண்டிய மழை, இந்த கோவில்பட்டி, விருதுநகர் பகுதியில் இன்றைக்கு மாலையில் தொடங்க வேண்டிய மழை தற்போது அந்த சுழற்சியுடைய தாக்கத்தின் காரணமாக தென் கடலோரத்தில் எதிர்பார்த்தது போலவே மழை உருவாகி இருக்கிறது, மழை மேகங்கள். அதே போல கேரளாவிலையும் ஆலப்புழா, எர்ணாகுளம், திருச்சூர் பகுதிகள், பாலக்காடு பகுதியிலும் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது தீவிரமாக. தற்போது கோவில்பட்டி பகுதிகளிலும், கோவில்பட்டிக்கு தெற்கேயும் அதிகப்படியான மழை மேகம் இருக்கிறது. தூத்துக்குடி உள்பகுதி, தூத்துக்குடிக்கு தெற்கே நல்ல மழை எதிர்பார்க்கலாம். வரும் மணி நேரங்களில் தூத்துக்குடி பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். விளாத்திக்குளம் பகுதியில் வரும் மணி நேரங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். பாளையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் வரும் மணி நேரங்களில் மழை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே நல்ல மழைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த மழை மேகங்கள் மேலும் மேலும் தீவிரமடைந்து மழையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தற்போது சுழற்சி எங்கு இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, தென்னிலங்கை அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி. இனி வரக்கூடிய 3 தினங்களுக்கு தென்னிலங்கை, இலங்கை, வட இலங்கை, மன்னார் வளைகுடா என அடுத்து வரக்கூடிய ஒரு 3 to 4 தினங்களுக்கு அதே இடத்துல தான் நீடிக்க போகிறது. அதற்கு பிறகு வட மாவட்டங்களில் கரையை கடந்து அந்த நிகழ்வு கேரளாவுடைய திருச்சூர் முதல் கண்ணூர் இடையே கரையை கடந்து அந்த பகுதிகளில் ஒரு பெரிய தாழ்வு மண்டலமாக உருமாறும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு புயல் சின்னம் தான். இந்த புயல் சின்னத்தின் காரணமாக இந்த குறிப்பிட்ட பகுதிகளில், இந்த திருச்செந்தூர் பகுதிகளிலும், காயல்பட்டினம் பகுதிகளிலும், அதே போன்று பாத்தீங்கன்னா தென்கடலோர பகுதியிலும் இன்றைக்கு மிக கனமழை உறுதியாக தற்போதே கொட்டி தீர்த்து வருகிறது. உடன்குடி சுற்றுவட்டார பகுதியில் மிக கனமழை, திருச்செந்தூர் பகுதியில் மிக கனமழை, காயல்பட்டினத்தில் கனமழை, திருச்செந்தூரை விட திருச்செந்தூருக்கு தெற்கே நல்ல மழை. குறிப்பாக இதே மழைப்பொழிவு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மான்சூன் டைம்ல செப்டம்பர்ல 2018 இதே போன்று ஒரு சுழற்சி வரும்போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மேகம் உருவாகி அதீத கனமழையை கொடுத்தது. அது எப்பன்னா 2018. அதற்கு அடுத்தபடியாக தற்போது ஒரு அதே அமைப்புல ஒரு சுழற்சி தற்போது அதே மேகம் தான், அதற்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி தான், அதே அமைப்புல தான் அந்த மழை மேகங்கள் காணப்படுகிறது. ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல வடக்கே இந்த விளாத்திக்குளம் பகுதிகளிலும், கோவில்பட்டி பகுதியிலும் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இந்த பகுதியில உருவாகிடுச்சுன்னா அடுத்த பகுதி விளாத்திக்குளம் தான். டைரக்டா அடுத்த பகுதி விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி. தென்காசி மாவட்டத்தில் ஏற்கனவே மழை கொட்டி தீர்த்து விட்டது. இனிமே தென்காசி மாவட்டத்தில் இந்த மழை மேகம் உள்ள என்ட்ராகி அங்கேயும் மழையை கொடுக்கும். ஆனா தீவிரமாக இன்னும் பெய்யக்கூடிய இடங்கள், இதுவரைக்கும் தீவிரமாக பதிவாகாத இடங்கள் எது எது இன்ன வரைக்கும் மழை பெய்யாம தென் மாவட்டங்கள் இருக்கு அப்படின்றது பார்த்து கரெக்டான அளவுல மழை பெய்யும். சூறை காற்று வீசி கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய ஒரு 4 தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடா, குமரி கடல், தெற்கு அரபிக்கடல், அதே போன்று வட இலங்கை பகுதி, அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மீன்பிடிக்க சென்றாலும் கவனமுடன் இருக்கு. ஏன்னா கடல் சீற்றம் காணப்படும். திடீரென நீங்க மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது காற்றின் திசைவேகம் மாறலாம். இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது.
அதே போன்று வந்து தென் மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்று இனி வரும் ஒரு 5 தினங்கள் 6 தினங்களுக்கு வீசிக்கொண்டே தான் இருக்கும். இந்த சுழற்சி தொடர்ந்து இன்றைய இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை இனி வரக்கூடிய ஒரு 5 தினங்களுக்கு மழையை கொடுத்து கொண்டுதான் இருக்க போகிறது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாகர்கோவில் பகுதி, தக்கலை பகுதி, மார்த்தாண்டம் பகுதி நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேரளாவில் நெய்ந்தகரை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரசுரம் இந்த பகுதியிலும் நல்ல மழை இருக்கிறது. திருவனந்தபுரம் சுற்றுவட்டார பகுதியிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்கள் மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அடுத்தபடியாக கிளவுட்ஸ் ஃபார்மிங்கை பார்க்குறோம், நேரடியாக பார்க்குறோம். நான் எதிர்பார்க்கப்பட்டது போலவே அப்படியே அச்சசலாக நம்ம மன்னார் வளைகுடா பகுதிகளில் குறிப்பாக சொல்லணும்னா விளாத்திகுளத்திற்கு நேர் கிழக்கே அந்த அடுத்த சுற்று மலை மேகங்கள் உருவாகி வருகிறத பார்க்க முடியுது. இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை ஏற்படுத்த போகுது. இந்த கிளவுட் பேங்க் வந்து நேரடியாக தென் மாவட்டத்திற்குள்ள வந்து இரவுல மழை கொட்டித்திருக்க போகுது. இந்த அறிக்கையில நான் நேரலையா தான் பதிவு செய்யணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நேரலையா பதிவு செஞ்சா நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா ரிப்ளைகளுக்கு பதிவு சொல்லணும், நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். அது நேரலையில பேசும்போது சரி வராது அப்படின்றதுக்காக தான் வீடியோ அப்டேட்டே நான் கொடுக்குறேன். தொடர்ச்சியா வீடியோ அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நான் நேற்று அறிக்கையில சொன்னது போலவே நேற்று நைட் 1 மணிக்கு நேற்று நைட்டு 1 மணிக்கு நான் பதிவு பண்ணும் போதே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நாளைக்கு காலையில ஒரு அப்டேட்டு, அதே மாதிரி மதியம் ஒரு அப்டேட்டு, ஈவினிங் ஒரு அப்டேட்டுன்னு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கணும். அந்த அப்டேட் எதுக்காக நான் இன்னைக்கு மதியம் கொடுக்கலைன்னா சுழற்சியோடைய நகர்வு சற்று தாமதமா இருந்தது. அதனாலதான் டெல்டா வட மாவட்டங்கள்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத இடங்களை ரெயினை கொடுத்தது. ஸோ இப்போதான் கரெக்டான ஸ்டேஜில் அந்த சுழற்சி வந்திருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் கரெக்டா இருக்கு. ரெயின் தென் மாவட்டத்தில் இன்னும் ஒரு 5 தினங்களுக்கு வெளுத்து வாங்க போகுதுங்க. என்ஜாய் பண்ணுங்க, பாதுகாப்பா போங்க. வெளியே போகும்போது குடைகளை பயன்படுத்துங்க. விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டாம். மழைநீரை சேமிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். நன்றி.